என்ன ராமையாண்ணா வணக்கம். வணக்கம். எங்க ஆளை காணா? வெளியில போய் காருக்கு பெட்ரோல் போட்டு வண்டி நிப்பாட்டி வரேன். வெளியில தான் காருக்கு பெட்ரோல் போடுவாங்க, வீட்டுக்குள்ள வச்சு யாரும் காருக்கு பெட்ரோல் போட மாட்டாங்க. சரி, அதுக்கு போட்டு வந்துட்டீங்க. நீங்க காருக்கு மட்டும் பெட்ரோல் போட்டா போதாது, நம்ம வயிற்றுக்கும் பெட்ரோல் போடணும், சரியா? நீங்க என்ன சொல்றீங்க? அட, வேகாத வெயில்ல நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஜூஸ் கீஸ் குடிச்சாதானே உடம்பு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, செம்ம வெயில் வேற. நான் வேணா ஜூஸ் போட்டு உங்களுக்கு எனக்கு எடுத்துட்டு வரட்டுங்களா? உங்களை நான் ஜூஸ் போட்டு வாங்கன்னு சொன்னா இல்ல சொன்னா? போடாம எப்படிங்க ஜூஸ் குடிக்கிறது? ஆட, என்னன்னு நீங்க, நம்ம மனோகரி எவ்வளவு பிரமாதமா ஜூஸ் போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. இது பாருண்ணா, உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஜூஸ் போட்டு அவங்க எடுத்து வந்து தர சொல்றேன். நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது. மனோகரி, ராமியாவுக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வாங்க, போங்க. என்னங்க, போங்க, ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க மனோகரி, இல்லைன்னா அந்த கிஃப்ட் மேட்ரு. ஐயா, அது என்ன கிஃப்ட்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது 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 வேற ஒரு கிஃப்ட். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படிமா? போய் அந்த ஜூஸ் போட்டு எடுத்து வாயம்மா. அது பாரு, வேகாத வெயில போயிட்டு வந்துருக்காரு. போயிட்டு வா சீக்கிரம். எவ்வளோ நேரம்? என்னால இதெல்லாம் நம்பவே முடியலைங்கய்யா. ஏது ஜூஸியா? மனோகரி அம்மா போய் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க, நம்பவே முடியலைங்கய்யா. இனிமே எல்லாம் இப்படிதான் ராமையா, எல்லாமே இந்த வீட்டில் இப்படிதான் நடக்கும். நீங்க இனிமே ஜூஸ் எப்போ வேணும்னாலும் மனோகரி மேடமை கேளுங்க. அப்படி அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. மாப்பிள்ளை, இதுதாண்டி ஆரம்பம், இன்னும் போக போக உனக்கு இருக்கு. மறுபடியும் ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ். பசங்களா, ஜாலியா விளையாடுறீங்க போல இருக்கு. ஆமா மாமா, நீங்களும் வரீங்களா? சேர்ந்து விளையாடலாம். ஐயா, எனக்கு இந்த விளையாட்டுலாம் தெரியாதுப்பா. நான் இந்த மாதிரி சின்ன பிள்ளைல எங்க ஊர்ல நான் கோலி, பம்பரம், காத்தாடி இந்த மாதிரி தான் வச்சு விளையாட்டு இருந்திருக்கேன். அப்புறம் பெரிய பையன் ஆயிட்டு கபடி மட்டும்தான் நம்மளுக்கு. அப்படியா? நீங்க கபடி பிளேயரா? என்னம்மா, மாமா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, சும்மா அப்படி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாடி இருக்கிறேன் நானு. சூப்பர் மாமா நீங்க. நான் கூட உங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். நினைப்ப அத பாரு, கபடி மட்டும் கிடையாது, எங்க ஊர்ல வந்து இந்த வெயிட் தூக்குற போட்டி இருக்கு தெரியுமா, அதுலயும் நான் தான் ஜெயிப்பேன். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, அப்படியே அப்படியே இப்படி தூக்குவேன் நான். அப்படின்னா என்னையும் ஒரு கையில தூக்கிடுவீங்களா? நான் ஒரு அரிசி மூட்டை 50 கிலோ இருக்கும்போதே அப்படியே தூக்குவேன். நீ எல்லாம் அதுல இருக்கிற ஒரு அரிசி, உன்னை தூக்கிட மாட்டேன். வா புடி, நல்லா கேட்டியா புடி. போதுமா? எப்படி மாமா, அஞ்சலி சின்ன பொண்ணு, அவளை அசால்ட்டா தூக்கிட்டீங்க, என்ன தூக்குங்க பாப்போம். நீ என்ன பெரிய மனுஷனா என்ன? இங்க வாடா. இப்ப பாரு. சூப்பர் மாமா. போதுமா? மாமா, நீங்க உண்மையிலே சூப்பர் மேன் தான். எல்லாரையும் அசால்ட்டா தூக்குறீங்க. இது என்ன பிரமாதம்? இப்ப 2 பேருமே தூக்குறோம் பாரு. வாடா, வா அஞ்சலி, புடிச்சுக்கோ. நீ தோல்ல புடி. அஞ்சலி, என்ன பசங்களா, மாமா கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க போல. சுடர்,
உன் அண்ணன் உண்மையிலேயே வேற லெவல். பயங்கர பலசாலியா இருக்காரு. அப்படியா? ஆமா சுடரம்மா. என்னையும் கவினையும் மாமா ஒரே கையில தூக்கிட்டாரு தெரியுமா? டாடி கூட இது வரைக்கும் தூக்குனதே கிடையாது. இது என்ன பெரிய ஆச்சரியம் அஞ்சலி. உங்க டாடி நினைச்சா என்னையே ஒரு கையில தூக்கிடுவாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? என்னம்மா புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற போல இருக்க? ஆமாண்ணே, பிறந்த வீட்டுல இருந்த வரைக்கும் தான் அண்ணன் தங்கச்சி பாசமெல்லாம். புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புருஷனுக்கு தானே முன்னுரிமை. அதுவும் குழந்தைங்க முன்னாடி நான் எப்படி என் புருஷனை விட்டு கொடுக்க முடியும்? சுடர், உனக்கு மாமா பலத்தை பத்தி சரியா தெரியல. இவரு டாடியை விட பயங்கர பலசாலி தான். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அபி. உங்களுக்கு உங்க மாமா பலசாலினா எனக்கு என் புருஷன் தான் பலசாலி. வேணா ஒண்ணு பண்ணலாம். மாமாக்கும் டாடிக்கும் ஒரு போட்டி வச்சு பாப்போம். யார் பலசாலின்னு பாப்போம். ஏய், ஓகே. என்ன ஏதோ போட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன போட்டி? அதை இனிமே தான் டாடி டிசைட் பண்ணணும். அப்படியா? சரி, யார் யாருக்கு போட்டி வைக்க போறீங்க? உங்களுக்கும் எங்க முத்துக்காண்டி மாமாக்கும். மச்சானுக்கும் எனக்குமா? ஆமா டாடி, நாங்க எங்க மாமாவை ரொம்ப பலசாலின்னு சுடர் கிட்ட சொன்னோம். ஆனா சுடர் மாமா விட நீங்க தான் பலசாலின்னு சொல்றா. அதான் உங்களுக்கும் இப்ப போட்டி வச்சு பாத்துடலாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அப்படி போகுதா கதை? டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாடா, சும்மா இருங்கடா. ஏதோ விளையாட்டுக்கு போனா நீங்க ஏதோ பேசிட்டே போறீங்க. இல்ல மாமா, உங்க பலம் என்னன்னு நீங்க சுடருக்கு காட்டணும். அப்போதான் நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு சுடருக்கு தெரியும். டாடி, நீங்க போட்டிக்கு ரெடியா? ஏய், நீங்களா ஏதாவது முடிவு பண்ணி என்ன மாட்டி விட்டா என்ன அர்த்தம்? போட்டிலாம் எதுவும் வேண்டாம், சும்மா இருங்க. சுடரம்மா, பாத்தீங்களே டாடி பயப்படுறாரு. இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. சார், என் புருஷன் தான் பலசாலின்னு நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காகவாவது நீங்க இந்த போட்டியில கலந்துக்கணும். என்ன சுடர் நீ? அவரு நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட். அவர்கிட்ட போயலாம் எப்படி? மாப்பிள்ள, அதான் குழந்தைங்க ஆசைப்படுதுல்ல, அவங்களுக்காகவாவது சும்மா விளையாடுவோம். நீங்க சொந்தக்காரன் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல சும்மா ஜாலியா அப்படியே விளையாடலாம். சரின்னு சொல்லுங்க. சரி, என்ன போட்டி? ஆம்ரசிங் வச்சுக்கலாம், அதான் கரெக்டா இருக்கும். ஓகே, நான் ரெடி. அப்ப நானும் ரெடி தான். ஓகே, போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். ரெடி? சூப்பருங்க. அப்படிதான் அப்படிதான். வாங்க வாங்க. அப்படிதான். விட்டுறாதீங்க. சார், விட்டுறாதீங்க சார். விட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்க முன்னாடி மானமே போயிடும். அப்படிதாயா? நல்ல ஸ்ட்ராங்கா அமுக்குங்கய்யா. அப்படிதான் அப்படிதான். வாங்கயா வாங்கயா வாங்க. புஷ் பண்ணுங்க சார். மாமா, சார், கம் ஆன் மாமா. ஜெயிங்க மாமா. மாமா, 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 விட்டுறாதீங்க, புஷ் பண்ணுங்க. மாமா. மாமா, மாமா, சூப்பர் மாமா. விட்டுறாதீங்க. சார், விட்டுறாதீங்க. அப்படிதான் புஷ் பண்ணுங்க. டாடி ஸ்டக்ல இருக்காரு பாருங்க.
பண்ணுங்க மாமா அம்மா நல்லா நல்லா ஃபோர்ஸா புஷ் பண்ணுங்க மாமா ப்ளீஸ் மாமா நீங்க தான் ஜெயிக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா சார் சார் நீங்க அண்ணனை தோக்கடி கட்டியும் பரவாயில்ல நீங்க தோத்துறாதீங்க சார் நல்லா புஷ் பண்ணுங்க ஆமாயா நம்ம கௌரவத்தை காப்பாத்துங்க நல்லா அமுக்குங்க அப்படிதாங்க அப்படிதான் மாமா மாமா ப்ளீஸ் மாமா அப்படிதான் 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 நல்லா புஷ் பண்ணுங்க ஐயா நீங்க அமுக்குங்கய்யா ஐயா நம்ம தான் ஜெயிப்போம் நீங்க அமுக்குங்கய்யா Come on, sir. நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்க ரொம்ப அப்செட் ஆயிருவோம். தோத்துறாங்க மாமா மாமா மாமா. அண்டிமுனி அரச மணி பெரிய கருப்பு. Oh my god. ஐயா என்னாச்சு ஐயா ஐயோ விட்டுறாதீங்க Oh my god. ஐயா ஓ Well done, well done, well done, well done. சுடர் பாத்தியா நாங்க சொன்ன மாதிரி மாமா தான் ஜெயிச்சிட்டாரு. டாடியை விட மாமா தான் பலசாலின்னு இப்போ ஒத்துக்கிறியா? மாமா நீங்க சுடர மூக்கு உடைச்சிட்டீங்க. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. சும்மா நானும் உங்க அப்பாவும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். உங்க டாடி மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. அவரை பார்த்தெல்லாம் எவ்வளவு டஃப் கொடுத்தாருன்னு. அவர் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. பாரு இன்னும் வலிக்குது. இல்ல மாமா இருந்தாலும் கடைசியில நீங்க தானே வின்னானீங்க. அப்ப நீங்க தானே பலசாலி. ஏய் சரி சரி உங்க மாமா தான் பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஓட்டாதீங்கன்னு. போ எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணுங்க போங்க. தோத்து போயிட்டோமேன்னு பொறாமையில பொங்குறாங்க. ஓடி பாருங்கம்மா எப்படி பேசுது வாங்க ரம்யா. பரவாயில்ல வா சார். சுடர். சுடர் உண்மையிலேயே உங்க அண்ணன் முத்துப்பாண்டி ரொம்ப பலசாலிதான். மதுரக்காரங்கிறத நிரூபிச்சிட்டாரு. பா என்ன ஒரு கிரிப்பு. அசால்ட் ஆர்ம் ரெஸ்லிங்ல என்னைய தோக்கடிச்சிட்டாரு. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப தேவை இப்போ. சார் நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. நீங்க டாக்டர் ஆனதுக்கு பதிலா ஆக்டரா இருக்கலாம். நீங்களும் ஒரு 2-3 நேஷனல் அவார்ட் வாங்கியிருப்பீங்க. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சுடர் கிண்டலா? என்ன சார் நீங்க போட்டியில வேணும்னே தோத்துட்டு
என்னமோ கஷ்டப்பட்டு தோத்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முத்துப்பாண்டி அண்ணன் கிட்ட நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சுடர். அவரே தான். சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்டே போய் சொல்றீங்க பாத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க சார். போட்டியில நீங்க வேணும் தானே தோத்து போனீங்க. சொல்லுங்க சார். ஆமா சுடர். எதுக்காக அப்படி பண்ணீங்க? அது குழந்தைங்களுக்காக தான் சுடர். போட்டியில எனக்கு நீ சப்போர்ட் பண்ண, ஆனா குழந்தைங்க முத்துப்பாண்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளவு சேர் பண்ணாங்க முத்துப்பாண்டிக்கு. அதான் அதான் சுடர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கும் அதான சந்தோஷம்? குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு எல்லாமே. அதை மிஞ்சி எதுவுமே இல்லை சார். ஆனா ஒண்ணு சார், போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் வீரம் கிடையாது. இப்படி அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறதும் வீரம் தான். அதனால சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் புருஷன் வீரம் தான். உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு சார். இப்படி ஒரு அப்பா எத்தனை குழந்தைங்களுக்கு கிடைப்பாங்கன்னு தெரியல. நம்மளோட குழந்தைங்க உண்மையிலே லக்கி சார். அவ்வளோ அழகான குழந்தைங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி சுடர், ரொம்ப. அதுக்கே சுடரை இவ்ளோ பாராட்டுறீங்க. சுடர் செய்யற சிக்கன் பிரியாணிலாம் இதை விட சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியா? அப்ப நாளைக்கு சாப்பிடுவோம். என்ன சுடரு? கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா பிரியாணி செஞ்சிடுறேன். டன். சரி, பிரியாணி விடுங்க, இப்ப சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். நல்லா தொட்டு சாப்பிடுங்க. அண்ணே, என்னண்ணே இன்னும் தூங்கலையா? தூங்கணும் சுடரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு அழகான குடும்பத்தோட சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுருக்கான்ல, அதுக்கு காரணமே நீதான். ரொம்ப நன்றி சுடரு. அட என்னண்ணே, இதுக்கு போய் நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்ப நீங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க.
இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கண்ணே. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த ஒற்றுமையான குடும்பத்துக்குள்ள எப்படி அந்த விஷமக்காரி மனோகரி உள்ள வந்து சேர்ந்தா? அவ எப்பேற்பட்ட ஃப்ராடுங்கிறது இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே. எழில் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் மனோகரி. 2 பேரும் குழந்தையில இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்காங்க. நடுவுல எழில் சார் இந்து அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனோகரி எங்க போனானே தெரியல. ஓ, அந்த டைம்ல தான் அவ மதுரைக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்து அக்கா இறந்து போயிட்டதால திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து எழில் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த மொத்த சொத்தையும் சுருட்டணுங்கிறது தான் அவ பிளான். அப்பள மாதிரி ஒரு மோசமான பொம்பளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா. இவ்வளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அது சரி, நீதான் இப்ப எழில கல்யாணம் பண்ணிட்டல, இன்னும் எந்த நம்பிக்கையில இவ இங்க இருக்கா? ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவளை வெளியே அனுப்பிடலாங்கிற நம்பிக்கையில தான். இதுக்கும் எனக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே கனகவல்லி அம்மா எழில் சார் கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா ஒரு வாரத்திலே திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி வந்தா அவ? புரியலையே. அது ஒரு பெரிய கதைன்னு.